12th ஸ்டூடண்ட் மே 2க்கு முன்னாடி நீங்க எடுக்க போற அந்த ஒரு டெசிஷன் தான் உங்களோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போகுது. அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸை டிஎன்ஏ ஜேஇ மூலியமா தான் எடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சூப்பர் சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு முன்னாடியே பிடெக் சீட்டை செக்யூர் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க மே 2க்கு முன்னாடி இந்த எக்ஸாமை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 4 வருஷம் ஆன் கேம்பஸ் இன்ஜினியரிங் கோர்ஸான ரோபோட்டிக்ஸ், ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் கோர்ஸை படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 25+ லொக்கேஷன்ஸில் பிடெக் கோர்ஸஸை உங்களால் படிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஎன்ஏ ஜேஇ மாதிரி இல்லை, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் ஹெவியாக இருக்காது. பேசிக் மேக்ஸ் இருந்தால் போதும். இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் யார், உங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது தான். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையவே கிடையாது. அப்படி என்ன எக்ஸாம்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் என்ஐஏடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஃபிசிக்கல் ஏயும் கற்றுக்குவாங்க. ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. டாப் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்லேருந்து கோடிங் மாஸ்டர் கிளாஸ் கூட கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கண்டென்ட் க்ரியேஷனும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் இன்டர்னாகவும் ஒர்க் பண்ணுவீங்க. இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, மே 2க்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாமில் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. இதோட லிங்கை பயோல கொடுத்துருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ல செகண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க.